ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி 3 பழம் எடுத்து நறுக்கியிருக்கேன். அது தாளிப்புக்கு. இங்கே பாருங்கள், இது நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு. இதெல்லாம் நம்ம எண்ணெய் இல்லாமல் வெறுசட்டியில் வறுத்து அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சம் தேவைக்கு உப்பு, கருவேப்பிலை, சிக்கன் எடுத்துருக்கோம். இன்றைக்கி இதை வச்சு நாம் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. நம்ம வறுத்த மசாலா பொடியை நாம் அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வச்சு செய்கிறப்போ ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ பாருங்கள், தாளிப்புக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் போட போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நம்ம நச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம நச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மஞ்சத்தூளை போடுவோம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அதில் அப்புறம் நம்ம எந்த தண்ணியும் ஊற்றாமல் உப்பு, மஞ்சள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு
கொஞ்சம் நேரம் தண்ணி பிரிகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ நம்ம பச்சை சிக்கன் பாருங்கள், நம்ம தண்ணியே ஊடலை, ஆனால் பாருங்கள் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்கள் கிரேவியில். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் மசாலா, சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். அதில் சேர்த்து கிளறி தேவைக்கு தண்ணி உப்பு போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வச்சு எடுத்தோம்னா சும்மா ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கு, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், தேவைக்கு மட்டும் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். இது இந்த கறி சாப்பிட்றதுக்கு நமக்கு திகட்டாதுங்க. மசாலாலாம் அரைச்சி போடுறப்போ குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, திகட்டவே திகட்டாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி. நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நம்மளோட கிரேவியை அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, திகட்டாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.